வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். திரை உலகத்துல ஒரு மைல் ஸ்டோன் அப்படிங்கிறது மிக முக்கியமாக கொண்டாடப்பட வேண்டிய ஒண்ணுதான். ஒரு கலைஞர் 50 வருடங்கள் பூர்த்தி பண்றாரு, 60 வருடங்கள் பூர்த்தி பண்றாரு அப்படிங்கும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய விழாவா கொண்டாடுவாங்க. 25 இயர்ஸ், 50 இயர்ஸ், 60 இயர்ஸ் அந்த மாதிரியான விழாக்கள் நடைபெறும். இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. உதாரணமா சொல்லணும் அப்படின்னா கமல் 50 அப்படின்னு ஒரு விழா. அந்த விழா எப்படி சிறப்பா நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, அது விஜய் டிவி அந்த நிகழ்ச்சியை அவங்க எடுத்து நடத்தினாங்க. எப்படி நடத்தினாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி விஜய் டிவி அவ்வளவு பிரபலமாகல. கமல் 50க்கு அப்புறம் விஜய் டிவிக்கு ஒரு குட்வில் வர்ற லெவலுக்கு அந்த நிகழ்ச்சியை நடத்தினாங்க. முதல்ல எப்படின்னா, கமலும் தமிழும் அப்படின்னு மதுரையில கமல் சம்பந்தமான பட்டிமன்றங்கள் பேச்சாளர்களை வச்சு கமலும் தமிழும் அங்க நடந்தது. அப்புறம் கோயம்புத்தூர்ல கமலும் காதலும் அப்படின்னு ஒரு ஃபுல்லா பாட்டு, எஸ்பிபி, ஜெஸ்தாஸ், அவங்க பெரிய பெரிய சிங்கர்ஸ் எல்லாம் வச்சு பாட வச்சாங்க. அந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தது. அதுக்கப்புறம் ஃபைனல் ஈவெண்ட் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் நடந்தது. இதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சி தொடங்கும் பொழுது எப்படின்னா, ஒரு பஸ், அதுல கமல் சம்பந்தமான படங்கள் எல்லாமே இருக்கும். அந்த பஸ்ஸை தமிழ்நாடு ஃபுல்லா அந்த பஸ் வந்தது. ஒவ்வொரு ஊர்லயும் அந்த நம்ம கமலஹாசன் நற்பணி இயக்கத்தை சேர்ந்த அந்த அவங்க வரவேற்று அதுல உள்ள எல்லாரும் போய் பார்ப்பாங்க, கையெழுத்து போடுவாங்க. பிளஸ் நம்ம ஒரு ஈவெண்ட் ஒவ்வொரு ஊருக்கு வர்றப்பையும் ஒரு நற்பணி, அந்த மாதிரி நற்பணி பண்ணாங்க. திருச்சியிலையும் அந்த மாதிரி நாங்க பண்ணோம், நற்பணி பண்ணோம். அந்த மாதிரி ஈவெண்ட் தமிழ்நாடு ஃபுல்லா நடந்ததுன்னு வைங்களேன். மிக பிரம்மாண்டமா அந்த விழா நடந்தது. அதுல மெயின் ஈவெண்ட் அந்த சிலை, அம்மா அப்பா சிலை நம்ம திருச்சியில தான், திருச்சி தலைமை நற்பணி இயக்கம் அவங்களோட ஐடியா தான் அது. நம்ம கார்த்தி, சாரதி இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அந்த இது பண்ணாங்க. சாமி மலையில போய் அதை இது பண்ணிட்டு வந்தாங்க. அந்த சிலையை கொண்டு அங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல கமல் சாருக்கு கொடுத்தாங்க, அம்மா அப்பா சிலையை. அது பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு, அது கடைசியா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி அந்த ஈவெண்ட்டுக்கு தமிழ் திரையுலகத்திலேருந்து ரஜினிகாந்த் வந்தார். ரஜினிகாந்த், சரத்குமார் அவங்க எல்லாம் வந்தாங்க. இன்னும் நிறைய முக்கியமான நடிகர்கள்லாம் வந்தாங்க. அதே மாதிரி ஹிந்தி தெலுங்குல எடுத்துக்கிட்டோம்னா வெங்கடேஷ் வந்திருந்தாரு, அல்லு அர்ஜுன். அன்னைக்கு அல்லு அர்ஜுன் இவ்வளவு பெரிய கதாநாயகன் கிடையாது, ஆரம்ப காலகட்ட ஹீரோவா இருந்தாரு. அதே மாதிரி இவர் நம்ம மலையாளத்தை பொறுத்தவரைய மோகன்லால், மம்முட்டி 2 பேருமே வந்திருந்தாங்க. 2 பேருமே கமலுக்கு நண்பர்கள் அப்படிங்கிறதுனால நிச்சயம் நாங்க வரணும். ஏன்னா 50 இயர்ஸ் ஒருத்தர் இந்த ஃபீல்டுல இவ்வளவு சாதனை பண்ணியிருக்காருன்னா பெரிய விஷயம், நாங்க வரணும்னு வந்தாங்க. அதை விட முக்கியம் என்னன்னா, கமலோடு நடித்த கதாநாயகிகள் எல்லாருமே, அது ராதிகா, அதே மாதிரி ரேவதி, கௌதமி, இந்த மாதிரி எல்லா முக்கியமான கதாநாயகிகள் எல்லாம் ஒரே ஸ்டேஜ். தபு, ஹிந்தியிலேருந்து தபு, இவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. கமலஹாசன் அவர்களை வாழ்த்துனாங்க. அதெல்லாம் ரொம்ப நெகிழ்வா இருந்தது. அவங்களுக்கு இடையில நடந்த கான்வர்சேஷன்லாம் அது இப்ப கூட யூடியூப்ல இருக்கு, நீங்க பார்க்கலாம். அதை அவ்வளவு ஒரு அருமையா நடந்தது. அதுல பிரபுதேவாவும் பிரபுதேவாவோட அப்பாவும் வந்திருந்தாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா, தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட 3 பேர் அசிஸ்டன்ட் கொரியோகிராஃபரா இருந்தாங்க. யார் அப்படின்னா, 1 டான்ஸ் மாஸ்டர் ரகுராம், 2 இவர் நம்ம பிரபுதேவாவோட அப்பா சுந்தரம், 3 கமலஹாசன். இந்த 3 பேருமே அவரோட உதவியாளர்கள். 3 பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அண்ணன் தம்பி மாதிரி. ரகுராம்லாம் உயிரை விடுவார் கமல்னா, அப்படிப்பட்ட ஒரு நண்பர்கள். அப்ப சுந்தரம் சொல்லிட்டாரு, சுந்தரத்துக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தது அப்ப. பட் கமலுக்காக நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி அவர் அவரும் பிரபுதேவாவும் சேர்ந்து கமலஹாசன் சாங்குக்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஒரு மெட்லி மாதிரி போட்டு சூப்பராக இருந்தது அந்த பர்ஃபார்மன்ஸ். காசு மேல காசு 2 பேரும் ஆடுறப்ப செம்மையா இருந்தது. அதுல ரஜினிகாந்த் கலந்துக்கிட்டு என்னுடைய கலை உலக அண்ணா, உலகநாயகன் கமலஹாசன் சொல்லி கமலஹாசனை அவ்வளவு தூரம் பெருமையா வாழ்த்தினாரு. கிட்டத்தட்ட தன்னை தாழ்த்திக்கிட்டு வாழ்த்தினாரு அந்த நிகழ்ச்சியில. அப்ப கமலஹாசன் பேசும்பொழுது அவரும் ரஜினியை பத்தி பெருமையா சொன்னாரு. இப்ப எதனால இந்த நிகழ்ச்சியை பத்தி நான் சொல்றேன், கமல் 50 அப்புறம் கமல் 60 நடந்தது, அதுக்கும் ரஜினிகாந்த் வந்திருந்தாரு. அந்த விழா வெகு சிறப்பாக இருந்தது. விஜய் சேதுபதி, வடிவேலு பேசினது ஹைலைட்டா இருந்தது. தேவர் மகன் படப்பிடிப்புல நடந்த ஒரு விஷயம், அதை இந்த வாயில துண்ட வச்சிருந்தது, சிவாஜி சார் திட்டினது, அந்த சிவாஜி சார் இறக்குற மாதிரியான காட்சி, அந்த காட்சியில வடிவேலு சங்கை முருகனும் பண்ண சேட்டை, அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. வடிவேலு பேசுனது, அந்த நிகழ்ச்சி வடிவேலு பேச்சு தான் ஹைலைட்டா இருந்தது. ஸோ அதுக்கப்புறம்
இப்ப இதுக்கு முன்னாடி ரஜினி 25 ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதாவது ரஜினி 25ங்கிறது வந்து கலைஞர் சிஎம் இருக்கும் பொழுது அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு 2.5-3 மணி நேரத்துக்கு ஒரு நிகழ்ச்சி. அதுல வந்து லதா ரஜினிகாந்த் தான் அதை நடத்தினாங்க. அவங்களே 2-3 பாட்டெல்லாம் பாடினாங்க. அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய ஃபிளாப் ஆயிடுச்சு. ரஜினி ரசிகர்களே நொந்து போற லெவலுக்கு ஒழுங்காவே அமைக்காம சரியாவே பண்ணாம அது பெரிய சொதப்பிருச்சு. ஆனா இந்த விஜய் கமல் 50 சூப்பரா நடந்தது. ஒவ்வொரு ஸ்பீச்சும் ஒவ்வொரு அதுல போடப்பட்ட பாடல்களும் கமலஹாசனை பத்தி ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு அவங்க கொடுத்த குறிப்புகளும் எல்லாமே ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பெரிய அளவுல அந்த ஏவிலாம் அவங்க போடுறப்ப அதெல்லாம் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகி பார்த்திபன் ஸ்பீச் எல்லாம் அதுல பெருமளவு பேசப்பட்டது. அதாவது புத்திசாலிகள் எல்லாம் கமலஹாசன் ரசிகர்களா இல்ல கமலஹாசன் ரசிகர்கள் எல்லாம் புத்திசாலியா இருக்காங்களான்னு அவர் ஒரு டாபிக் ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி ரொம்ப நல்லா போச்சு. அது பிரகாஷ் ராஜ் ஸ்பீச் நல்லா இருந்தது. அவர் சலங்கை ஒளி படத்துக்காக எத்தனை தடவை போய் தியேட்டர்ல போய் பார்த்தோம். ஒரு தடவை அந்த ஜீப்ரா கிராஸ் பண்றப்ப போலீஸ் பிடிச்சதெல்லாம் அவர் சொன்னாரு. இப்ப இதெல்லாம் நடந்தது. இந்த ரஜினி 25 வந்து ஃபிளாப் ஆயிடுச்சு. இப்ப ரஜினி வந்து 50 அவங்க வந்து தனியா ஒரு விழா நடத்தல. அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி கூலி படத்தோட ஆடியோ லான்ச். அந்த கூலி படத்தோட ஆடியோ லான்ச் மற்றும் ட்ரெய்லர் லான்ச். ஆடியோனா ஏற்கனவே 3 சிங்கிள் வந்துருச்சு. இன்னும் எத்தனை பாட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல. அது வர்றப்ப நம்ம கேட்க போறோம். அது ட்ரெய்லர் ரிலீஸ் பண்றாங்க 2ஆம் தேதி. லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு ஆகஸ்ட் 2 நாங்க பண்றோம் அப்படின்னு. அந்த படத்தை பொறுத்தவரையே கமலஹாசனுக்கு வந்து 3 கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் ஸ்ருதிஹாசன் அந்த படத்துல நடிச்சிருக்காங்க, அவருடைய மகள். நம்பர் 2 லோகேஷ் கனகராஜ் அவருடைய ரசிகர், அவர் நடிச்சிருக்காரு. இவங்க 2 பேருக்கு முன்னாடியே கமலஹாசனுக்கு ரொம்ப நெருக்கமானவர்னா அது ரஜினிகாந்த் தான். அவர் இப்ப கமல் வந்து இந்த விழாக்கு வரப்போறாருன்னு சொல்றாங்க. அதிகாரப்பூர்வமா நமக்கு தெரியல. கமலஹாசன் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு, ரஜினியை வாழ்த்தி பேச போறாரு, மற்ற நடிகர்கள்ட்டெல்லாம் பேசுறாங்கிற மாதிரி தகவல்கள் இப்ப எல்லா மீடியால ஃபுல்லா இதான் பேச்சா இருக்கு. கமல் கலந்துக்க போறாரு, என்ன பேச போறாரு அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இன்னொரு கனெக்ஷன் என்னன்னா, இப்ப 2 நடிகர்கள், இப்ப அஜித் இருக்காரு, விஜய் இருக்காருன்னா அஜித்துக்கு விஜய்க்கு எந்த கனெக்ஷன் கிடையாது. சமகால போட்டியாளர்கள்னு வேணா சொல்லிக்கலாமே தவிர 2 பேருக்கும் வேற எதுவும் கனெக்ஷனே கிடையாது. பட் ஆனா கமலுக்கும் ரஜினிக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஏன்னா 2 பேருமே பாலச்சந்தர் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க. 2 பேரும் வெவ்வேறு பாணி இதுல நடிச்சா கூட 2 பேருக்குமே ஒரே குருநாதர். என்னதான் இருந்தாலும் பாலச்சந்தரோட மாணவர்கள் அப்படின்னா அது கமல் ரஜினி 2 பேருமே வருவாங்க. மிக முக்கியமான சீடர்கள். பாலச்சந்தருக்கு நிறைய சீடர்கள் இருக்காங்க. விவேக், பிரகாஷ் ராஜ், சிரஞ்சீவி, இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரை அவர் உருவாக்கி விட்டுருக்காரு. டெல்லி கணேஷ், அந்த மாதிரி நடிகர்களை உருவாக்கி இருக்காரு. அதுல வந்து மிக முக்கியமாக கமல் ரஜினி வருவாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம நிகழ்ச்சி 2 நிகழ்ச்சிக்கு ரஜினிகாந்த் வந்திருக்காரு. அப்படிங்கிறப்ப அவரோட நிகழ்ச்சிக்கு கமல் போறது கரெக்டா இருக்கும். இந்த காலகட்டத்தில் போய் அவரை வாழ்த்துறதுங்கிறது ரொம்ப கரெக்டா இருக்கும். அவர் வருவாருன்னு நினைக்கிறேன். அது எவ்வளவு தூரம் நமக்கு தெரியல, கன்ஃபார்மா தெரியல. இப்ப வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது பார்லிமெண்ட்லயும் அவர் பதவி ஏற்றுக்கிட்டாரு, அந்த செஷனும் அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. ஆகஸ்ட் 2 ஈவினிங் தான் அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல. இதே நேரு இண்டோர் ஸ்டேடியத்துல தான் கமல் 50 நடந்தது. கமல் 50 விஜய் டிவி ஃபங்க்ஷன். அதுல நான் சொன்னேன்ல, அந்த சிலையை வச்சு, அந்த சிலையை கொடுக்கறதுக்கு அதெல்லாம் நாங்க கொடுத்துக்கிறோம், நீங்க எல்லாம் கொடுக்க வேண்டாம்னு நம்ம ரசிகர் மன்ற ஆட்கள்கிட்ட, நற்பணி இயக்க சகோதரர்கள்ட்ட அவங்க சொல்லிட்டாங்க. பட் இல்ல, இது கொடுத்தா கமல் சார் இது பண்ணுவாரு அப்படின்னு. இல்ல, இதெல்லாம் பேச மாட்டாருன்னு கோபிநாத், நான் கமல் சாரோட 2 மாசமா இருக்கேன், எனக்கு தெரியும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே நம்மாங்க சொல்லியிருக்காங்க, சார் நாங்க 40 வருஷமா கமல் சாரோட இருக்கோம், கமல் சார் இதை பத்தி பேசுவார் அப்படின்னு சொன்ன உடனே கரெக்டா கமல் சாரோட ஸ்பீச்ல முதல்ல எடுத்தோடனே இப்ப எனக்கு அம்மா அப்பா சிலை கொடுத்தாங்க, அவங்க இல்ல நான் ஏன் நினைக்கணும், நீங்க எல்லாரும் தான் அம்மா அப்பா மாதிரி இருக்கீங்கன்னு அவர் பேச ஆரம்பிச்சாரு. கோபிநாத்துக்கு மூக்க உடைத்தார் ஆண்டவர். இது நம்ம கமல் சார்ட்டெல்லாம் போய் யாரும் சொல்லல. அதுதான் வேவ் லென்த் கமலஹாசனுக்கும் அவர் ரசிகர்களுக்கும். இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வாழ்த்துனா நல்லதுதான். அது ஒரு ஆரோக்கியமான நட்பா தான் இருக்கும். ஏன்னா கமல் சார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நாங்க சவாலை முன்னோக்கி விட்டோம், பின்னோக்கி விடலன்னு சொன்னாரு. எனக்கு எங்களை மாதிரி நண்பர்கள் இதுக்கு முன்னாடியும் கிடையாது பின்னாடியும் கிடையாதுங்கிறத அவர் சொல்றது.